நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் சில ஆண்டுகளாவே உடல்நல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல நேத்து காலையில கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகி இருக்கு, அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால வென்டிலேட்டர்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிக்கை வெளியாகி சில மணி நேரங்கள்லயே மியாட் மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில கேப்டன் அவர்களுக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, நாங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சோம், அவரோட உயிரை காப்பாற்ற முடியல, அவர் உயிரிழந்துட்டார்னு பதிவிட்டு இருந்தாங்க. அவருடைய இறப்பு தமிழகத்துக்கே ஒரு மாபெரும் இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சமயத்துல நாங்க பதிவு பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த நிமோனியா பாதிப்பு, கோவிட் தொற்று இருக்க பல பேருக்கு இந்த நிமோனியா பாதிப்பு இருக்குன்னு தெரிய வருது. அண்ட் இதை பத்தின விழிப்புணர்வு பல பேருக்கு இல்லைன்னு தெரிய வருது. அதனால இந்த நிமோனியா பாதிப்பை பத்தி ரொம்பவே தெளிவா டாக்டர் தேவநாதன் பல்மனாலஜிஸ்ட் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதை கேட்போம் வாங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் தேவநாதன், நுரையீரல் நிபுணர். இன்னைக்கு நம்ம நிமோனியா என்ற நோயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிமோனியான்னு நம்ம சொல்றது நுரையீரலுக்குள்ள ஏற்படக்கூடிய தொற்று நோய், அதாவது லங்ஸ்க்குள்ள ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம நிமோனியான்னு சொல்றோம். ஸோ லங்ஸ்க்குள்ள பொதுவாக என்னென்ன இன்ஃபெக்ஷனாக வரலான்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான இன்ஃபெக்ஷன் வரும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாக்டீரியான்ற கிருமியும் வைரஸ் என்ற கிருமியும் வந்து அதிகமாக தாக்கும். அரிதாக பார்த்தீங்கன்னா பூஞ்சை நோய் என்ன சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை புழு தொற்றுகளால், அதாவது வேர்ம் இன்ஃபெக்ஷன், ரிங்வர்ம், டேப்வர்ம் போல வந்து அரிதாக வந்து நுரையீரலில் தாக்கும். ஸோ நுரையீரலுக்குள்ள எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே நம்ம அது வந்து நிமோனியான்று தான் சொல்லுவோம். ஸோ அதில் வகைகள் இருக்குது. நம்ம நுரையீரலில் பொதுவாக தாக்கக்கூடியது வந்து ஒன்று பாக்டீரியா கிருமி, இன்னொன்று வைரஸ் கிருமி. ஸோ இது ரெண்டில் எது தாக்கியிருக்குன்னு இப்போது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா கிருமியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சளி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இல்லை பச்சை கலரில் இருக்கும். அதே வைரஸ் தொற்றில் வந்து பார்த்தீங்கன்னா சளி முக்கால்வாசி நேரம் நமக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் கூடவே உடம்பு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நிமோனியா நோய் யாரை ரொம்ப அதிகமாக தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவர்களே வந்து நிமோனியா நோய் அதிகமாக தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நிமோனியா நோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம குளிர்காலத்தில் இல்லை மழை காலத்தில் வந்து இந்த வைரஸ் நோய்கள் வந்து நம்ம ஈஸியாக பரவக்கூடிய தன்மை உள்ளது. குறிப்பாக நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஜனவரி மாதம் நமக்கு இந்த குளிர்காலத்தில் வந்து இந்த வைரஸ் கிருமி, அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் வந்து அதிகமாக பரவக்கூடிய தன்மை உள்ளது இந்த காலகட்டங்களில். ஸோ இந்த நேரங்களில் இன்னும் கவனமாக இருக்கணும். ஸோ நோய் இப்போது வந்துருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருமல் இருக்கும், சளி இருக்கும், இன்னொன்று நமக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், இல்லை ஜுரம் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த நோய்க்கான அறிகுறிகள். ஸோ இப்போ இந்த நோய் வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா நமக்கு நோய் வந்தவுடனே நம்ம மருத்துவரை அணுகி இது என்ன வகையான நிமோனியான்னு அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம டாக்டருமே தேவைப்பட்டால் எக்ஸ்ரே, ரத்த டெஸ்ட் இல்லை சளி மாதிரிகளை வைத்து இது எந்த நோயினால் வந்திருக்குன்னு நம்ம எளிதில் கண்டுகொள்ளலாம். அதுக்கப்புறம் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்டவர் முகக்கவசம் அணிவது மிகவும் முக்கியம், ஏன்னா அப்போ தான் அது மிச்சம் உங்களுக்கு பரவாமல் இருக்கும். இன்னொன்று மருத்துவரின் ஆலோசனைப்படி எவ்வளோ நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஏன்னா இது காற்றிலே இந்த நோய் பரவக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது அதிகம் தாக்கக்கூடிய முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் தங்களை தற்காத்துக் கொள்ள தடுப்பூசிகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்.